அனுசரணை வழங்குவோர் செல்லிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. வணக்கம். இணைந்திருக்கின்றோம் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்திரன் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தி தேர்தல் பிரச்சாரம். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்சபையை யாப்பின் அடிப்படையில் கூட்டி தலைவர் செயலாளர் தெரிவுகளை மேற்கொள்வதென இணக்கம். ஜப்பானிலிருந்து இந்தியா வரையில் பொருளாதார ஒத்துழைப்பு உடன்படிக்கையை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அறிவிப்பு. விவசாயத்துறையை வீழ்ச்சியடைய செய்வதுதான் ரணிலின் தேவை என எதிர்க்கட்சித் தலைவர் சாடல். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் 22ஆம் திகதி வெளியீடு. எதிர்வரும் 30ஆம் திகதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் பாரிய போராட்டம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவிப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்திரன் இன்று மாலை முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தினார். தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்திரன் இன்று மாலை முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் பொதுச்சுடர் ஏற்றி ஜனாதிபதி தேர்தலுக்கான முதலாவது பிரச்சாரத்தினை முல்லைத்தீவில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமது பிரச்சார நடவடிக்கைகளை உத்தியோகபூர்வமாக முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு சென்ற தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்திரன் பொது சுடரேற்றி வழிபட்டார். இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி, அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய உணர்வை வெளிக்காட்டுவதற்கான ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளை ஒரு குரலில் முன்வைக்க இந்த தேர்தலை தமிழ் மக்கள் பயன்படுத்த வேண்டும் எனவும் தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் கடந்த 8 ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். 8 ஜனாதிபதி தேர்தலிலும் வெற்றியீட்டிய ஜனாதிபதிகள் தமிழ் தலைவர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். இதுதான் வரலாறு. ஆகவே அந்த ஏமாற்றத்தில் இருந்து ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஏமாற தயாரில்லை. நாங்களாகவே இருக்கின்றோம். நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு இனம். ஆகவே எங்கள் விடுதலை கிடைக்கப்படுவதற்கான ஒரு நோக்கத்தை சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் அந்நிய நாடாக இருக்கின்ற அண்மை நாடாக இருக்கின்ற இந்திய அரசுக்கும் ஒரு தெளிவூட்டலை ஒரு வெளிக்கொணர்வதற்காக இந்த தேர்தலை பார்க்கப்படுகின்றது. ஆகவே அன்பார்ந்த எமது உறவுகள் அனைவரும் இதிலே இன ரீதியாக தனி மனித ரீதியான தேர்தல் அல்ல. ஏற்கனவே பல வேட்பாளர்கள் தனிநபரை முதன்மைப்படுத்தி அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனமாக அவர்கள் தேர்தலிலே வாக்கு கேட்கின்றார்கள். நான் தனி மனிதர்களாக கேட்கவில்லை. எங்கள் மக்களின் தமிழ் தேசிய எழுச்சிக்காக அல்லது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் விளைவாக எங்கள் மக்கள் இன்னும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்பதை காட்ட இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் 2009 மே 18க்கு பிறகு தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்ற கட்சிகள் பல விடயங்களை செய்தாலும் கூட ஒரு குரலிலே ஒரு தேவையை கேட்க முடியாமல் இருக்கின்றது. சர்வதேச ராஜதந்திரிகள் கேட்கின்ற விடயம் என்னவென்றால் ஒரு குரலில் நீங்கள் உங்கள் கோரிக்கையை முன்வையுங்கள் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்தலாம். ஒற்றுமை இன்றி இருக்கின்ற சகல எங்கள் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு குடையின் கீழ் வருவதற்காகவும் இந்த தேர்தலை பயன்படுத்தலாம். உண்மையிலே தமிழ் மக்கள் இதனை உணர்ந்து ஒரு தேசத்தின் கடமை என்கின்ற அந்த விடயத்தை மாத்திரம் உணர்ந்து நிச்சயமாக இந்த பொது வேட்பாளர் ஆகிய எனது படம் இருந்தாலும் அடையாளமாக இருக்கின்ற எனக்கும் அடையாளத்தின் சின்னமாக அந்த வாக்குச்சீட்டில் இருக்கின்ற சங்கு சின்னத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். சங்கு சின்னம் என்பது ஒரு தமிழ் மரபின் ஒரு அடையாள சின்னமாக இருக்கின்றது. ஆகவே அந்த சின்னத்துக்கும் வாக்களிக்க வேண்டும். இதற்கு இங்கே இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் பூரண ஆதரவு தர வேண்டும். அந்த
பூரண ஆதரவு தெரிவிப்பதற்காக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கான அழுத்தத்தை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் அதிகூடிய வாக்குகளை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தான் இந்த இதில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். அதுக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக கூறுகின்றோம். முன்னதாக தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்திரன் இன்று காலை தந்தை செல்வா நினைவு தூபியில் வணக்கம் செலுத்தினார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் குரலாக களமிறக்கப்பட்டிருக்கும் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் இன்று காலை தந்தை செல்வா நினைவு தூபிக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்தினார். இதன்போது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன், சிவில் சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் வழக்குகளை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்சபையை யாப்பின் அடிப்படையில் கூட்டி தலைவர் செயலாளர் தெரிவுகளை மேற்கொள்வதென இணக்கம் காணப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கட்சிக்கு எதிரான வழக்குகள் சம்பந்தமாக தற்போதைய நிலை ஆராயப்பட்டது. அடுத்த தவணையிலே விளக்கத்துக்கு முன்னரான கலந்துரையாடல் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி திருவோணமலை மாவட்ட நீதிமன்றத்திலேயும், அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்திலேயும் தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கலந்துரையாடலின் போது இணக்கப்பாட்டுடன் ஒரு முடிவை எய்துவதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றன. அநேகமாக அந்த தினங்களிலே நாங்கள் வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்பி இருக்கிறோம். ஜனவரி 21ஆம் தேதி 27ஆம் தேதி செய்யப்பட்ட தெரிவுகள் சம்பந்தமான விடயங்களிலே பொதுச்சபையை சரியாக யாப்பின் அடிப்படையிலே கூட்டி அந்த தெரிவுகளை செய்வதாகத்தான் அடிப்படையிலேயே நாங்கள் இணக்கம் கண்டிருக்கிறோம். தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர் பாவண்ணா அரியநேத்திரனிடம் விளக்கம் கோரி 2 வார காலம் அவகாசம் கொடுத்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பதில் கிடைத்த பின்னர் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் ஆக வர்ணிக்கப்பட்டிருக்கிற அரியநேத்திரன் சம்பந்தமாக அவருக்கு சென்ற கூட்டத்திலே தீர்மானித்தபடி விளக்கம் கோரி 2 வாரகால அவகாசம் கொடுத்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கான பதில் கிடைத்த பிறகு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை குறித்து நாங்கள் முடிவெடுப்போம். அதுவரைக்கும் அவர் எங்களுடைய கட்சியின் எந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ள மாட்டார் என்கின்ற தடையும் இருக்கிறது. இந்த பின்னணியிலே வருகிற நாட்களிலே நடைபெறுகிற பிரச்சார கூட்டங்கள் சம்பந்தமான கேள்விகள் எழும்பி இருக்கின்றன. கட்சி இது சம்பந்தமாக எங்களுடைய உறுப்பினர்களுக்கு கொடுக்கிற அறிவுரை என்னவென்றால், ஒருவர் சம்பந்தமாக நாங்கள் விளக்கம் கோரி கடிதம் எழுதியிருக்கிறோம், அது ஒழுக்காட்டு நடவடிக்கையின் ஆரம்பம். அப்படியான ஒரு பின்னணியிலே எவரையும் ஆதரித்தா எதிர்த்து மேடைகளிலே பேசுகிறது சம்பந்தமாக அவதானமாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையை கட்சி உறுப்பினர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு வழங்குவதாக தீர்மானித்திருக்கிறோம். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் எமது மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஆவணம் ஒன்றை தயார்படுத்த உள்ளதாக எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான கலந்துரையாடல் இடம்பெற்றது. பிரதான வேட்பாளர்களோடு சில பல பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு இணைந்த வடகிழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகார பகிர்வு முறைமை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது. இது சம்பந்தமாக 3 பிரதான வேட்பாளர்களோடும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக நான் மத்திய செயற்குழுவுக்கு அறிவித்திருக்கிறேன். அவர்களுடைய தேர்தல் அறிக்கை முழு நாட்டவர்களுக்கும் அவர்கள் அறிவிக்கிற அந்த அறிக்கை வெளிவந்த பிறகுதான் நாங்கள் சொன்ன விடயங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதில் இருக்கிறதை வைத்து நாங்கள் இறுதி முடிவொன்று எடுக்கலாம் என்று இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறோம். தற்போதைக்கு தெற்கிலே சிங்கள பௌத்த பேரினவாதம் பிரதான வேட்பாளர்களை பொறுத்தவரையிலே தலை தூக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அது சம்பந்தமாக இந்த சந்தர்ப்பத்தை என்ன விதமாக நாங்கள் உபயோகிக்கலாம் என்பதை குறித்து ஆராய்கிறோம். எங்களுடைய மக்களுக்கு வழிகாட்டுதலுக்காக நாங்கள் ஒரு ஆவணம் ஒன்றை தயார்படுத்த இருக்கிறோம். இன்றைய கூட்டத்திலே சிறு குழு ஒன்று அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தெளிவாக எங்களுடைய மக்களை வழிநடத்தக்கூடிய வகையிலே தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஆவணம் மூலமாக மக்களுக்கான வழிநடத்தலை கொடுப்போம். அதுவரைக்கும் இந்த தேர்தல் சம்பந்தமான ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ என்கின்ற தீர்மானங்கள் எதுவும் நாங்கள் எடுக்கவில்லை.
இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்றது. கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன், ராசமாணிக்கம் சாணக்கியன், எம் ஏ சுமந்திரன், கட்சியின் செயலாளர் பானா சத்தியலிங்கம் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஜப்பானிலிருந்து இந்தியா வரையில் பொருளாதார ஒத்துழைப்பு உடன்படிக்கையை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் நெருக்கமான பொருளாதார ஒருங்கிணைப்புடன் ஜப்பான் முதல் இந்தியா வரை பொருளாதார ஒத்துழைப்பு உடன்படிக்கைகளை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நிலைபெயரான எதிர்காலத்திற்கான வலுவூட்டப்பட்ட உலகின் தெற்கு நாடுகள் என்ற துணிப்பொருளின் கீழ் 3வது முறையாக நடைபெறும் மாநாடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது. இந்த அமர்வில் அனுராதபுரம் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து இணைய வழி மூலம் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். Global leadership and furthermore have become a part of the problem. மேற்குலகம் தொடர்ந்தும் உலக தலைமைத்துவத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாத நிலைக்கு வந்துள்ளது. இப்போது பிரச்சினைக்குரிய பகுதியாகவும் மேற்குலகம் மாறியுள்ளது. உக்ரைனும் காசாவும் அதற்கு முக்கியமான உதாரணமாகும். இந்த சூழலில் உலகளாவிய தெற்கு நாடுகளை வலுப்படுத்தும் இந்தியாவின் முயற்சிகளை நாம் பாராட்ட வேண்டும். இலங்கை தனது பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதற்கு இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகளை குறிப்பிடுகின்றேன். உத்தியோகபூர்வ கடன் வழங்கிய நாடுகள் சீனா எக்ஸிம் வங்கி, சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனும் இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. 2 வருடங்களாக இலங்கை மக்கள் எதிர்கொண்ட சிரமங்களை குறைத்து வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்தியாவின் பெருந்தன்மையே காரணம் என்பதை இத்தருணத்தில் குறிப்பிட வேண்டும். நமது 2 நாடுகளும் ஏற்றுக்கொண்ட நோக்கம் என்ற அறிக்கையானது 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் நமது 2 நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை நினைவுபடுத்தும் அதே வேளையில் எதிர்காலத்திலும் நெருங்கிய உறவுகளை பேணுவதற்கான வழியை திறந்துள்ளது. இதனால் பல துறைகளில் நமது 2 நாடுகளுக்கும் இடையே ஆழமான பிணைப்பு ஏற்படும். தற்போது விரிவான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான இறுதி கட்டத்தை எட்டியுள்ளோம். மின்சாரம், போக்குவரத்து மற்றும் தரைமார்க்க இணைப்புகள் ஆரம்பிக்கப்படும். மேலும் திருகோணமலை துறைமுக அபிவிருத்தி மற்றும் ஏனைய இணக்கம் காணப்பட்ட திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளோம். இந்த திட்டங்கள் எமது அறிவையும் தொழில்நுட்பத்தையும் மேம்படுத்துவதற்கும் இலங்கையை டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்துவதற்கும் உதவும். அதற்காக இந்தியா வழங்கும் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். வங்காள விரிகுடா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் தற்போது அபிவிருத்தியின் மையமாக மாறி வருகின்றன. எனவே பிம்ஸ்டெக் அமைப்பின் முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இலங்கை இந்தியாவுடன் நெருக்கமான பொருளாதார ஒருங்கிணைப்புடன் ஜப்பானிலிருந்து இந்தியா வரையில் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கத்துடன் பிராந்தியத்தின் விரிவான பொருளாதார கூட்டிணைவான உறுப்புரிமையை பெற்றுக்கொள்ளவும் இலங்கை முன்வந்திருக்கின்றது. வங்காள விரிகுடா பகுதி நமது பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். We will be looking at the development of the Trincomalee harbour amongst other projects that we have agreed herein. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு விவசாயத்துறை பெறுமதி இல்லாமல் இருந்தாலும் தமக்கு விவசாயமும் விவசாயிகளும் பெறுமதியானவர்கள் எனவும் விவசாயிகளை தூக்கி நிறுத்துவதே தமது தேவை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விவசாயத்துறையை வீழ்ச்சியடைய செய்வது தான் ரணிலின் தேவையாக இருந்தாலும் விவசாயிகளை தூக்கி நிறுத்துவதே எமது தேவையாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் 3வது வெற்றி பேரணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று மாத்தறை ஆக்குரச நகரில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ගොවි පවුල් 30,000ක් අසහනයට පත් වී සිටින මොහොතක நெல்வளவை கங்கை பெருக்கெடுத்து மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் நான் உட்பட ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளோம். அரசாங்கம் அதனை ஒரு சதத்திற்கேனும் கருத்தில் கொள்ளவில்லை. இது தொடர்பில் ஆராய்வதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நிறுவியிருந்த சந்தர்ப்பத்தில் நட்டஈடு கிடைக்கப்பெறாத விவசாயிகளுக்கு நட்டஈடு வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்தபோது அந்த பிரதேசத்தில் உள்ள 10,000 ஏக்கர் வயல் காணிகளை அரசாங்கத்திற்கு கையகப்படுத்துவதற்கு தற்போதைய ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்திருந்தார்.
10,000 ஏக்கர் வயல் காணிகளை அரசாங்கத்திற்கு பெற்றுக்கொண்டு வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியில் தான் பிரதி தலைவராக இருந்த சமயத்தில் ஒரு தடவை விவசாயத்துறை எமது நாட்டுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்காது என்று தற்போதைய ஜனாதிபதி கூறினார். அவருக்கு விவசாயத்துறை பெறுமதி இல்லாமல் இருந்தாலும் எமக்கு விவசாயமும் விவசாயிகளும் பெறுமதியானவர்கள். நெல்வளா திட்டத்தினூடாக நெல்வளா கங்கையின் மேலதிக நீரை வறண்ட பிரதேசங்களுக்கு கொண்டு செல்வதும் நீர் பெருக்கெடுப்பினூடாக அனர்த்தங்களுக்கு உள்ளான விவசாயிகளுக்கு நிவாரணங்களை வழங்கி அந்த மக்களுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் தீர்வாக அமையும். මම ඒක ගැන පුදුම වෙන්නේ නැහැ. මොකද මමත් හිටපු පක්ෂයේ නියෝජ්‍ය නායකයා හැටියට කටයුතු කරනකොට ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் 22ஆம் தேதி வெளியிடப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் 22ஆம் தேதி கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் வைத்து வெளியிடப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டுக்கான எமது கொள்கை திட்டத்தை நாம் முன்வைப்போம். சிறந்த அணி எம்மிடம் உள்ளது. சிறந்த கொள்கையும் எம்மிடம் காணப்படுகின்றது. சிறந்த அணியும் நல்ல தலைவர் ஒருவரும் எமக்கு இருக்கின்றார். எம்மை விட சிறந்த விஞ்ஞாபனத்தையும் சிறந்த அணியையும் சிறந்த தலைவர் ஒருவர் இருந்தால் அவரையும் வெளிப்படுத்துங்கள் என நாம் ஏனைய தரப்புக்கு சவால் விடுகின்றோம். VFS மோசடியால் சுருட்டிக் கொண்ட பணத்தை வைத்து ஜனாதிபதியால் நாட்டு மக்களை அணி திரட்டிக் கொள்ள முடியாது போயுள்ளது. ஜனாதிபதி ரணிலின் ராயல் கல்லூரி நண்பரான விக்னேஸ்வரன் வடக்கில் வாக்குகளை பெற்றுத் தருவதாக ரணிலுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது ஏனைய தரப்புகளுடன் இணைந்து பொது வேட்பாளரை நிறுத்தியுள்ளார். ரணிலால் வடக்கு மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ரணிலுக்கு ராஜிதவின் பணம் தேவைப்படாது. VFS மோசடியால் சுருட்டிய பணம் போதியளவு அவர்களிடம் இருக்கின்றது. VFS பணத்தாலோ அல்லது ராஜிதவின் பணத்தாலோ ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முடியாது. நாம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம். கட்சி மாறும் நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய திருத்தத்தை முன்வைப்போம். இதுவரை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக 3 தீர்மானங்களை முன்வைத்துள்ளன. සමගි ජන සන්ධානය සමග අද එකතු වෙලා ප්‍රතිපත්තියක් எதிர்வரும் 30ஆம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க இணைப்பாளர் மதியழகன் சுகந்தி தெரிவித்துள்ளார். இன்று யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா இராணுவத்தாலும் புலனாய்வாளர்களினாலும் அரச உட்பட்டு குழுக்களாலும் கடத்தப்பட்டு கையளிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவினர்களால் தொடர்ச்சியாக சர்வதேச நீதி விசாரணையை வலியுறுத்தி பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தன்று வடக்கு கிழக்கு தழுவிய அனைத்து மாவட்டங்களிலும் ஸ்ரீலங்காவின் குற்றமிழக்கப்பட்ட அனைத்து தரப்பினரையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி எமக்கான நீதியை பெற்றுத் தரும்படி சர்வதேசத்தை வலியுறுத்தும் முகமாக அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதால் அனைத்து தரப்பினரையும் எமது போராட்டத்திற்கு கலந்து எமக்கு சேர்க்குமாறு அன்புரிமையோடு வேண்டி நிற்கிறோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான், பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான், தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான M. ராமேஸ்வரன் ஆகியோர் இணைந்து இதனை அறிவித்தனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் ஆராய்ந்து இறுதி முடிவு எடுப்பதற்காக கொட்டக்கலையில் அமைந்துள்ள CLF கேட்போர் கூடத்தில் தேசிய சபை கூடியது. இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டு தேசிய சபை உறுப்பினர்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டன. தேசிய சபை கூட்டம் முடிவடைந்த பின்பு தேசிய சபையில் எடுக்கப்பட்ட முடிவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நாங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்கிறதா முடிவு செஞ்சிருக்கோம். இது சம்பந்தமாக நாங்க கூட்டு உடன்படிக்கை கைச்சாத்துறோம். தேசிய சபையில கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அந்த கலந்துரையாடல்ல பெரும்பாலும் முழுமையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் ஒரு கருத்தை முன்வைச்சாங்க. கட்சி தலைமைங்கிற முறையில் நாங்கள் அந்த கருத்தை எடுத்துக்கிறோம். ஜனாதிபதி கிட்ட எதிர்காலத்தில் மலைய மக்கள் சார்ந்த வேலை திட்டங்கள் என்னென்ன முன்னெடுக்கணும் கலந்துரையாடணும் சொல்லி அது சம்பந்தமான ரிப்போர்ட் எல்லாமே நாங்கள் எடுத்து புரிந்துணர்வு ஜனாதிபதி அவர்களோட எதிர்காலத்தில் கைசார்ந்து இருக்கிறோம். அதில் மலைய மக்களோட அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையான வளர்ச்சிகள் டெவலப்மெண்ட் இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜனாதிபதி ரணில் ஒரு சிறந்த தலைவர் என நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா தெரிவித்துள்ளார். கட்சியின் கொள்கைகளுக்கு அப்பால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எமது ஆதரவை வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சில அரசியல் தலைவர்கள் ஜோக்கர்களாக பேசிக்கொண்டு திரிகிறார்கள். மிகவும் மனம் மறுத்தருகின்றேன். அவ்வாறான நிலை கூடாது. எனவே நான் மிகவும் பொறுப்பணர்ச்சியுடன் இந்த விஷயத்தை எனது மக்கள் முன்னில் வைக்கின்றேன். இது மிகவும் கவனமாக நன்றி உணர்வுடன் இந்த நாட்டை மக்கள் சிலிண்டரை நம்மட ஜனாதிபதி கொண்டு ஞாபகப்படுத்துகிறார். மறந்துடாதுங்க, மீண்டும் சிலிண்டருக்காக வேண்டி நீங்கள் கியூவில் நிற்க வேண்டிய யுகம் வந்துடக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் வந்திருக்கிறார். உண்மை அதான் யதார்த்தம். யதார்த்தத்தை பார்க்க வேண்டும். இவங்க அது தருவ எனக்கு தெரியும். மற்றவங்களோட ஆக்கள் இட்ஸ் டன் என்று சொன்னவர்கள் எனக்கு ஒரு நாளும் ஒன்றும் செய்தாரல்ல. அது எங்களோட தலைவர் அவர்களுக்கும் தெரியும். பல முறை இனவாத அடிப்படையெல்லாம் அவர்கள் பல விஷயங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட சிலிண்டர் சின்னம் தமது கட்சிக்குரியதென ஜன அறகலையே புரவெசியோ அமைப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமையை தொடர்பில் ஜன அறகலையே புரவெசியோ என்ற அமைப்பின் பொதுச் செயலாளர் சாணக்க பண்டார தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடொன்றை அளித்துள்ளார். குறித்த சின்னம் தங்களது கட்சிக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2023 ஆண்டில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமது அமைப்புக்கு அந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், எனவே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய அந்த சின்னத்தை மீளப் பெறுமாறும் அந்த அமைப்பு கோரியுள்ளது. மறைந்த மூத்த நடிகர் ஜாக்சன் அந்தோணியின் மனைவி குமாரி முனசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித்துடன் இணைந்தார். மறைந்த மூத்த நடிகர் ஜாக்சன் அந்தோணியின் மனைவி குமாரி முனசிங்க 2024 ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். இன்று காலை எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்த அவர் தனது ஆதரவை தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர் சஜித்தின் கொள்கைகளுடன் தான் உடன்படுவதாக குறிப்பிட்டார். அக்கரப்பத்தனை பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் ராமன் கோபால் தொழிலாளர் தேசிய சங்கத்தில் இணைந்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அக்கரப்பத்தனை பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ராமன் கோபால் உட்பட சிலர் தொழிலாளர் தேசிய சங்கத்தில் இன்று இணைந்துள்ளனர். தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரத்தை நேரில் சந்தித்து அவர்கள் தமது ஆதரவை வெளியிட்டனர். கடந்த காலங்களில் ராமன் கோபாலுக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசிற்கும் இடையில் ஏற்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாகவே அவர் திகாம்பரத்துடன் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிராம உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்து வந்த சட்டப்படி பணிபுரியும் தொழிற்சங்க நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. தமது தொழிற்சங்க நடவடிக்கையை இன்று நள்ளிரவு முதல் இடைநிறுத்துவதாக கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை தொழிற்சங்க நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளதாக குறித்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கிராம அதிகாரிகளின் ஆலோசனையின்றி கிராம அதிகாரிகளுக்கான அரசியலமைப்பு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாக நேற்று வரை 519 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
2024 ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நேற்று வரை 519 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜூலை 31ஆம் தேதி முதல் நேற்று வரை இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான 503 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை செயல்கள் தொடர்பாக ஒரு முறைப்பாடும் ஏனைய முறைப்பாடுகள் தொடர்பாக 15 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அனுப்பப்பட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வசந்நிதி தேர் உற்சவம் இன்று பக்திபூர்வமாக நடைபெற்றது. யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வசந்நிதி வருடாந்த திருவிழாவின் தேர் உற்சவம் இன்று காலை பக்திபூர்வமாக நடைபெற்றது. காலை விசேட பூஜைகள் இடம்பெற்று முருகப்பெருமான் தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். செல்வ சந்நிதி ஆலய வருடாந்த மகோத்சவம் கடந்த 16ஆம் தேதி ஆரம்பித்து நேற்று சப்பர திருவிழா இடம்பெற்ற நிலையில் இன்று தேர் திருவிழா இடம்பெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடிக்க சந்நிதியான் தேரில் வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதன்போது பக்தர்கள் பலர் காவடிகள் எடுத்தும் அங்கு பிரதட்சணம் செய்தும் கற்பூர சட்டிகள் ஏந்தியும் தமது நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்திருந்தனர். நாளைய தினம் தீர்த்தோற்சவம் இடம்பெற்று மாலை கொடியிறக்கத்துடன் வருடாந்த திருவிழா நிறைவு பெறவுள்ளது. அறிவாட்சி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் பெருமானுடைய பெருமானுக்கு பெருமானுடைய சுரப்பை கண்டு எல்லோரும் அழகனாக கந்தனாக குமரனாக கடம்பனாக கதிர்வேலனாக சண்முகனாக அன்னதான நாயகனாக இருக்கின்ற கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய வருடாந்த தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று காலை பக்திபூர்வமாக நடைபெற்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. குறித்த ஆலயத்தில் முதல் முறையாக இம்முறை பாரம்பரிய முறையில் கொடிச்சீலை எடுத்து வரப்பட்டு தொடர்ந்து விசேட பூஜைகள் இடம்பெற்றதை தொடர்ந்து வருடாந்த உற்சவத்திற்கான கொடி ஏற்றப்பட்டது. 9ஆம் நாளான இன்று தேர் திருவிழா பெருந்திரளான பக்தர்களின் பங்கேற்புடன் பக்திபூர்வமாக நடைபெற்றது. இதன்போது நூற்றுக்கணக்கான அடியார்கள் அங்கு பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றியிருந்தனர். நாளை தீர்த்த திருவிழாவும் நடைபெறவுள்ளது. மட்டக்களப்பு மாமாங்கம் சகாயபுரம் தூய சதாசகாய அன்னை ஆலய வருடாந்த திருவிழா இன்று கொடியிறக்கத்துடன் நிறைவு பெற்றது. மட்டக்களப்பு மாமாங்கம் சகாயபுரம் தூய சதா சகாய அன்னை ஆலய வருடாந்த திருவிழா இன்று காலை கொடியிறக்கத்துடன் நிறைவு பெற்றது. மட்டக்களப்பு மறை மாவட்ட குறுமுதல்வர் ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளார் தலைமையில் பங்குத்தந்தை அலெக்ஸ் ராபர்ட் அடிகளார் மற்றும் அருட்பணி ஜூட் அடிகளார் ஆகியோர் திருவிழா கூட்டு திருப்பலியை இணைந்து ஒப்புக் கொடுத்தனர். நேற்று மாலை நடைபெற்ற திருச்செப மாலை நற்கருணை ஆராதனையை தொடர்ந்து அன்னையின் திருவுருவ பவனி இடம்பெற்றது. பங்கு மாணவர்களுக்கு நற்கருணை உறுதி பூசுதல் அருள் அடையாளங்கள் வழங்கப்பட்டு திருவிழா கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலியை தொடர்ந்து ஆலய முன்றலில் இடம்பெற்ற விசேட ஆராதனை வழிபாடுகளை அடுத்து அன்னையின் திருச்சொருப ஆசையுடன் கொடியிறக்கம் இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியில் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கம்பஹா மாவட்ட மக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஆத்தனுகள ஓயா மற்றும் அதன் கிளை ஆறுகளில் நீர்மட்டம் கணிசமாக அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலைமை காரணமாக ஆத்தனுகள கம்பகா ஜாயல வத்தலை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஆத்தனுகள மற்றும் உருவல் ஓயா ஆகிய இரு புறங்களில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் SP சி சுகீஸ்வர குறிப்பிட்டார். இதேவேளை களுவாங்கையின் கிளை நதியான குடாகங்கையின் நீர்மட்டம் மிளகந்த பிரதேசத்தில் உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில பிரதேசங்களில் களுவாங்கையின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக சுகீஸ்வர குறிப்பிட்டார். அத்துடன் பத்தேகம பிரதேசத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு கிங்கங்கையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது.
களுத்துறையில் வெள்ளத்தில் சிக்கி 2 பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபரின் சடலம் நேற்று களுத்துறை கோரஹாதுவ பிரதேசத்தில் இருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேகஹதென்ன கோரஹாதுவ பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாயில் புலமை பரிசில் மாணவர்களுக்கான கருத்தரங்கு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாயை கல்விக் கோட்டத்திற்குட்பட்ட புலமை பரிசில் மாணவர்களுக்கான விசேட கருத்தரங்கு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மானிப்பாய் பாரிஸ் லயன்ஸ் கழகத்தின் ஏற்பாட்டில் லயன்ஸ் கழக தலைவர் லயன் சுப்பிரமணியம் துரை ரத்தினம் தலைமையில் வணிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையில் கருத்தரங்கு இடம்பெற்றது. இதன்போது 2024ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான விசேட கருத்தரங்கு இடம்பெற்றது. கருத்தரங்கில் லயன்ஸ் கழக உறுப்பினர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு செயலமர்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு செயலமர்வு இன்று நடைபெற்றது. காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை குருதி கொடையாளர் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச குருதி கொடையாளர் தினத்தினை முன்னிட்டு செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. குருதி கொடையாளர் கௌரவிப்பும் குருதி கொடை அமைப்புகளுக்கான சான்றிதழ்களும் நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன. வைத்திய நிபுணர் டாக்டர் திருமதி நிசாந்தினி டிசாந்தன் இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு உரையை நிகழ்த்தினார். காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையின் இரத்த வங்கி பொறுப்பதிகாரி டாக்டர் திருமதி அலிமா அப்துல் ரஹ்மான் உட்பட தாதியர்கள், குருதி கொடையாளர் சம்மேளனத்தின் பிரதிநிதிகள், முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள், உலாமாக்கள், குருதி வழங்கும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். குருதி கொடை பற்றிய விழிப்புணர்வு நாடகமும் இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு ரோட்டரி கழகத்தின் அனுசரணையில் இலவச வைத்திய சேவை முகாம் ஒன்று இன்று காத்தான்குடி அன்பர் வித்தியாலயத்தில் நடைபெற்றது. வெளிநாட்டில் தொழில் புரிபவர்களின் குடும்பங்களுக்காக இந்த வைத்திய முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சிறுவர்களுக்கான பரிசோதனை, பொதுவான வைத்திய பரிசோதனை, புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்வு, கண் பரிசோதனை, மூக்கு கண்ணாடி வழங்கல் போன்றவைகள் இடம்பெற்றன. காத்தான்குடி பிரதேச செயலாளர் உதயஸ்ரீதரின் வழிகாட்டலில் நடைபெற்ற வைத்திய முகாமின் ஆரம்ப நிகழ்வில் மட்டக்களப்பு ரோட்டரி கழகத்தின் தலைவர் வைத்தியர் முரளிதரன், காத்தான்குடி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் திருமதி செல்மியா உட்பட பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், ரோட்டரி கழகத்தின் முக்கியஸ்தர்கள், வைத்தியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடாத்தப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலபிள்ளை பிரசாந்தன் தலைமையில் இரத்த தானம் நடைபெற்றது. மட்டக்களப்பு வாவிகரை பிரதேசத்தில் நிழல் தரும் மரக்கன்றுகளும் நாட்டப்பட்டன. இந்நிகழ்வில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டதுடன் இரத்த தான முகாம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டது. வைத்தியர் எஸ் விருஷ் வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு தாதிய உத்தியோகத்தர்களும் இரத்த தான முகாமை நிறைப்படுத்தினர். மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையில் 2021ஆம் ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையில் 2021ஆம் ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா இன்று கல்லூரி அதிபர் தவ திருமகள் தலைமையில் பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. பரிசளிப்பு விழா நிகழ்வில் மாணவர்களின் கலை, கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பாடசாலை மட்டத்தில் நடத்தப்பட்ட பாடவிதான செயற்பாடுகள், பரீட்சைகள், கல்வி பொதுதராதர, சாதாரணதர மற்றும் உயர்தரத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் வெற்றிக்கிணங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக அனுமதியினை பெற்றுள்ள மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு சவால் கிண்ணமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கல்லூரியின் பரிசளிப்பு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கல்வி அமைச்சின் தமிழ் பாடசாலைகள் மற்றும் தோட்ட அபிவிருத்தி பிரிவு கல்வி பணிப்பாளர் எஸ் பிரணவதாசன் கலந்து கொண்டார். கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் உமாகாந்த், மட்டக்களப்பு கல்வி வலய உதவி கல்வி பணிப்பாளர் சாமினி ரவிராஜ்,
மட்டக்களப்பு கல்வி வலய அலுவலக திட்டமிடல் உதவி பணிப்பாளர் சி சுபாகரன் ஆகியோரும் அதிதிகளாக கலந்து கொண்டதோடு ஓய்வு நிலை பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், கல்வி பணிப்பாளர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சுழிபுரம் மேற்கு கலைமகள் முன்பள்ளியின் வருடாந்த விளையாட்டு விழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சுழிபுரம் மேற்கு கலைமகள் முன்பள்ளியின் வருடாந்த விளையாட்டு விழா கலைமகள் கலையரங்கு மன்றலில் முன்பள்ளி முகாமைத்துவ குழு தலைவர் வடிவேலு கோகுலநேசன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது விருந்தினர்கள் சுழிபுரம் மேற்கு ஹரிஹரபுத்திர ஐயனார் ஆலய முன்றலிலிருந்து சமய வழிபாடுகளை தொடர்ந்து பேண்ட் வாத்தியத்துடன் அழைத்து வரப்பட்டதை தொடர்ந்து பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த சங்கானை கோட்ட கல்வி பணிப்பாளர் நோபெட் உதயகுமார் விளையாட்டு நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தார். மாணவர்களின் விளையாட்டு நிகழ்வுகள், வினோத உடை போட்டி என்பன இடம்பெற்றதோடு விளையாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் பொது சுகாதார பரிசோதகர் சானா கஜேந்திரன், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், முன்பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் நாவட்குழி மகாவித்தியாலய பழைய மாணவர் சங்கத்தின் நடைபவனி நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நாவட்குழி மகாவித்தியாலய பழைய மாணவர் சங்கம் நடாத்திய நடைபவனியும் விளையாட்டு விழாவும் நேற்று இடம்பெற்றது. நாவட்குழி பாடசாலையிலிருந்து மன்னார் யாழ்ப்பாணம் வீதியில் ஆரம்பமான வாகனம் மற்றும் நடைபவனி மீண்டும் பாடசாலை வளாகத்தை வந்தடைந்து அங்கு விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதில் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் பங்கேற்றிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி.